வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் சொன்னது தான் கைஸ். அப்படியே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் மத்தியானம் சாப்பாடுக்கு ரெஸ்ட் விடுவாங்க 1 மணி நேரம். அப்போ கூட அதுதான் பார்த்துட்டு இருப்பேன். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாட போயிடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் சின்ன வயசுலேருந்து ஆசை தான். ஆனால் எங்கே நம்ம மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னாலே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுது இல்லை கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் பசங்க எல்லாத்துக்குமே தெரியும். எதுவுமே செட் ஆகாது. ஒரு வண்டி வாங்க முடியாது, ஒரு பக்கம் போக முடியாது, வீட்டில் இருக்க சூழ்நிலைனால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் நம்ம யோசிச்சு இந்த தாட்டி ஒரு 10 ரூபா பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அது ஏன்னு நமக்கு தெரியாது. கேட்டால் நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி. அதான் நம்ம ஒரு போயிட்டுருக்கோம். வந்தாச்சு. அப்புறம் எப்படி இருக்குது வீடியோ நல்லா இருந்தால் பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்ககிட்ட ஜாமான்லாம் வாங்கணும் நல்லா இருக்கும் கைஸ். ஆட்டோக்கார அண்ணன் நடுவுலேயே நிறுத்துறாரு. முன்னாடி என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் கைஸ். என்ன வழி விட்டாருன்னா போயிடலாம். அக்கா சிரிச்ச மேனிக்க போகிறாங்கல்ல. பார்க்கலாம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையிலேருந்து சாப்பிடல, டயர்டாக இருக்குது. காலைல வீட்டில் போகும்போது சாப்பிட்டு போனதான், இன்னும் சாப்பிடல. 4 மணி 2 மணி ஆயிடுச்சு, பசிக்குது. வேறு அண்ணன் எப்படி ஏறி வராரு பாருங்க. நம்மளும் கார் வாங்கணும் கைஸ். வாங்குவோம், எல்லாம் ஒவ்வொன்றா வாங்குவோம். எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா. பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. வீடியோ ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு சர்றன்னு வந்துட்டோம். எப்படி இருக்கோ யாருக்கு தெரியும், பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம் கைஸ். ஆயா, இந்த ஆயா நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தாங்க. நம்ம வீட்டை வெளில போகணும். எவ்வளோ பெரிய ரோட்டில் கூட ஓட்டிடலாம். ஆனால் நம்ம வீட்டு தடத்தில் ஓட்டுறதும் பெரிய சிரமம். தூக்கி போடணும் கைஸ். கைஸ்ன்னு வருது. யூடியூப் பார்த்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஆர்டர் எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாது கைஸ். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக கொல்லிமலை ட்ரிப் கண்டிப்பாக போகலாம்.